ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையை, உன் வாழ்க்கையில் பல மோசமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருப்பதனால் மனதளவில் நீ மிகவும் தளர்ந்து போயிருக்கிறாய். இன்று மனதாலும் உடலாலும் செயலாலும் சோர்ந்து விட்ட போதிலும் நீ மாபெரும் வெற்றியை நோக்கி உனது பயணம் தொடங்கவிருக்கிறது என்று நான் சொன்னால் நீ நம்புவாயா? நீ நம்பித்தான் ஆக வேண்டும். உனது வாழ்வாதாரம் உயர நீ பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் உனது வாழ்வின் தரம் இறக்கி நீ உயர பாடுபடக்கூடாது. உன் தன்மானத்தை எந்த சூழ்நிலையிலும் எங்கேயும் யாரிடமும் நீ இழக்கவே கூடாது. நீ அப்படி எழுந்தால் என்னையே நீ இழப்பதற்கு சமமாகும். உலகம் 1000 சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். நீ 10 வருடம் கழித்து சொன்னவர்களை மீண்டும் சென்று அதே இடத்தினில் நீ பார்த்த சொன்னவர்கள் அங்கேயே நின்று வேறு சிலரை விமர்சித்து கொண்டுதான் இருப்பார்கள். இதையெல்லாம் நீ கண்டும் காணாமல் உனது வெற்றிக்காக நீ பாடுபட்டு கொண்டிரு. உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ கவனத்தில் வை. நேற்று ஒருவர் உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தினார்கள் என்றால் நீயும் அவர்களை அதே சூழ்ச்சியால் வீழ்த்த வேண்டும் என்று அவசியமில்லை. காலம் அவர்களுக்கு தக்க தருணத்தில் உனக்கு செய்த சூழ்ச்சிக்கு பதிலடி கொடுக்கும். உனக்கு பிடித்தது உன்னை விட்டு விலகி செல்வதற்கு 2 காரணங்களே உள்ளது. ஒன்று, உன்னால் அதற்கு ஆபத்து நேர இருக்கலாம். இல்லை, அதனால் உனக்கு ஆபத்து நேர இருந்திருக்கலாம். அதனால் இந்த பிரபஞ்சமானது உன்னை வழிநடத்த செல்லும் போக்கிலேயே விட்டு இதுவரை என்னென்னவெல்லாம் உனது வாழ்வினில் நடந்ததோ, இப்போது என்னவெல்லாம் நடக்கின்றதோ, இனிமேல் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றதோ அனைத்துமே நன்மைக்காகவே என்று கருதி உனது வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உன்னை முன்னேற்றிச் செல். அதுதான் உனக்கும் உன்னை சுற்றி இருப்பவருக்கும் நல்லது. உனது மனதை முன்னேற்றத்தின் பாதையில் இருந்து திசை திருப்பினால் பல கஷ்டங்கள் உனக்கு மட்டுமல்ல, உன்னுடன் இருப்பவருக்கும் உன்னையே நம்பி இருப்பவருக்கும் நடக்கத் தொடங்கும் என்பதை புரிந்து செல். அதை விடுத்து முன்னேற்றத்தின் பாதையில் உனது மனதை செலுத்தும் பொழுது நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கி வரத் தொடங்கும். வாழ்நாள் முழுவதும் உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக நான் உன்னுடன் இருந்து பயணித்து உனது வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரப்போகின்றேன். இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்க போகின்றது. உனது வாழ்வினில் சந்தோஷம் மட்டுமே உனது வாழ்வினில் இனி பெருக போகின்றது. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் நீயே எதிர்பாராத தருணத்தில் உனது வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உனது குடும்ப வருமானத்தின் சூழ்நிலையை கருதி உனக்கு நான் ஒரு வாய்ப்பை காட்டப் போகின்றேன். அதை விட்டுவிடாதே. உன்னை தேடி சிலர் வருவார்கள். அவர்களாகவே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களில் யாராவது ஒருவருக்கு எனது பெயர் இருந்திருந்தால் அப்பொழுது அந்த தருணத்தில் புரிந்து கொள், அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தியது நானே என்று. உனக்கு நிச்சயமாக உன் வருமானத்திற்கான பெரிய வாய்ப்பாக என்னை நீ முழுமையாக நம்பும் பட்சத்திலிருந்து உனது வாழ்வின் ஒவ்வொரு நாளுமே திருப்பு முனையாக உனக்கு அமையும். உனது வாழ்க்கையில் எந்த விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் நடக்கும் சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த திட்டமிட்டபடியே உனது வாழ்வினை நடத்தி வா. இந்த உலகத்தினில் புத்தனாவது மிகவும் சுலபம், ஆனால் மனிதனாவது மிகவும் கடினம். நீ மனிதனாக இருக்க முயற்சி. தற்போது நிகழும் சூழ்நிலையை நினைத்து கவலைப்படாமல், மாற்றத்தை தேடாமல் அதனை உருவாக்கு. தகுதியை பார்த்து மட்டும் யாரிடமும் பழகிவிடாதே. ஏனெனில் தகுதி இல்லாதவன் கூட உன்னை சுமந்து செல்லக்கூடிய காலம் அமைந்துவிடும். இந்த பொய்யான உலகத்தினில் வல்லவர்கள் பலர் உண்டு என்றாலும் அவர்களை மிஞ்சும் ஆற்றலும் பலமும் உன்னிடம் உள்ளது என்று நீ நினைத்தால் எதையும் உன்னால் சாதிக்க முடியும். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு சமாளிக்க செயல்படு. பயந்து கொண்டு நீ வாழ்ந்தால் வாழ்க்கையில் எதையுமே நீ சாதிக்க முடியாது. எதற்கும் துணிந்து நம்பிக்கையோடு செயல்படு. உனது வெற்றியை யாராலும் இனி தடுக்கவே முடியாது. நீ மகிழ்ச்சியாக வாழ்வது உன்னிடம்தான் இருக்கின்றது. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன்பு நீ கம்பீரமா கெத்தா வாழணும்னு ஆசைப்படுறத விட வாழ்ந்தே ஆகணும்னு முடிவை எடு. தைரியத்தோட தலை நிமிர்ந்து நில். உனக்கு துணையா நான் எப்போவுமே உனக்கு வரும் சூழலை கண்டு பயந்து யாரிடமே நான் அவமானப்படாம நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நீ நினைச்சா
என்னிடம் வேண்டினால் நீ எண்ணியதுக்கு நேர்மாறாதான் கண்டிப்பாக நடக்கும். அதனால் அப்படி நினைக்கிறத விடுத்து வருவது எதுவாக இருந்தாலும் தைரியத்தோட எதிர்கொள். வந்த துன்பம் எதுவாக இருந்தாலும் வந்த வேகத்திலேயே காணாமல் மறைந்து. ஏனெனில் இந்த சூழ்நிலையை நான் உனக்கு கொடுப்பதற்கு காரணமே நீ தைரியத்தோடு எந்த சூழ்நிலையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே. இதனை நீ முழுமையாக உணர்ந்தாலே பாதி துன்பம் என்ன முழு துன்பத்தையும் கடந்து விடுவாய். யாருக்கும் மனதளவில் கூட எந்த துன்பமும் நினைக்காத உனக்கு இன்று இரவுக்குள் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகின்றது. இன்னும் ஒரு வாரத்தில் உனது பணப்பெட்டியானது நிரம்பி வழியும். மாபெரும் வெற்றியை நோக்கிதான் உனது வாழ்க்கை அமைய தொடங்கப் போகின்றது. உனது வாழ்வினில் அன்பும் சிரிப்பும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.